வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் சாப்பாட்டையும் நம்ம வெயிட்டையும் பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மாத்தப் போகுது. அதுதான் கேமோஃப்ளாஜ் ஈட்டிங். கேக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் இருந்து டயர்டா இருக்கீங்களா? இந்த கேள்வி நம்மள பல பேருக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒண்ணு இல்லையா? பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் விட்டுட்டு கேலரி கணக்கு பார்த்து சாப்பிடுறது, அப்பாடா, சில சமயம் அதுவே ஒரு பெரிய டென்ஷனை கொடுத்துடும். இது ஒரு பொதுவான பிரச்சனை தான். சரி, ஏன் இந்த டயட்லாம் பெரும்பாலும் ஃபெயில் ஆகுது? நம்ம நினைக்கிற மாதிரி இதுக்கு காரணம் நம்ம மன உறுதி கம்மியா இருக்கிறதுலாம் இல்ல. உண்மை என்னன்னா, இது நம்ம மூளைக்குள்ளேயே நடக்கிற ஒரு பயங்கரமான சண்டை. நம்ம மூளையில 2 கேங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு நம்ம ஆதி காலத்த மூளை. அது எப்பவும் இன்னும் சாப்பிடு, உயிர் வாழணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு நம்மளோட அறிவுபூர்வமான முன்மூளை. அது கண்ட்ரோல் பண்ண வார்ன் பண்ணும். இந்த 2க்கும் நடக்கிற சண்டையில ஜெயிக்கிறது பெரும்பாலும் அந்த ஆதி மூளை தான். அதனாலதான் நம்ம டயட்லாம் புஷ்னு போயிடுது. அப்போ இந்த மூளை சண்டையில ஜெயிக்கவே முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கான ஒரு சூப்பரான மாற்று வழிதான் இருக்கு. வாங்க பிரச்சனையில இருந்து தீர்வுக்கு போவோம். அந்த புது வழியோட பேர் தான் கேமோஃப்ளாஜ் ஈட்டிங். அப்படின்னா என்ன இந்த கேமோஃப்ளாஜ் ஈட்டிங்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த சாப்பாட்டையும் விட வேண்டாம். ஆனா நீங்க சாப்பிடுற விதத்தை மட்டும் கொஞ்சம் மாத்துனீங்கன்னா நீங்க சாப்பிடுற அளவே தானா குறைஞ்சிடும். சொல்லப்போனா நம்ம மூளையே நம்ம சாமர்த்தியமா ஏமாத்துற ஒரு டெக்னிக் இது. இந்த மெத்தடோட முதல் ரூலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த சாப்பாட்டையும் நீங்க மாத்தவே தேவையில்லை. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நாம மாத்த வேண்டியது சாப்பாட்டே இல்லவே இல்ல. அப்போ எதை மாத்தணும்? நாம சாப்பிடுற விதத்தை தான் மாத்தப் போறோம். எல்லா ரகசியமும் சாப்பாட்டுல இல்ல, நாம சாப்பிடுற முறையில தான் இருக்கு. வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நாம அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்க போறோம். இந்த முறைக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் தந்திரம் என்ன? இது எப்படி நம்ம மூளையை ஏமாத்தி வேலை வாங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கே அடடே அப்படின்னு தோணும். தந்திரமே இதுதான். நாம அவசரமா சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற மெசேஜ் மூளைக்கு போறதுக்குள்ளேயே நாம தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுடுறோம். ஆனா அதுவே மெதுவா ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் நல்ல ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது போதும்பா, வயிறு ஃபுல் அப்படிங்கிற சிக்னல் கரெக்டான டைம்ல மூளைக்கு போயிடும். இதனால கம்மியா சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, தியரி கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத நிஜ வாழ்க்கையில எப்படி ஃபாலோ பண்றது? கவலையே வேணாம், இது ரொம்பவே ஈஸி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணா 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1. என்ன சாப்பிட்றோங்கிறத விட எப்படி சாப்பிட்றோங்கிறதுல கவனம் வைங்க. 2. ரொம்ப மெதுவா சாப்பிடுங்க. ஒவ்வொரு வாயையும் நல்லா மென்னு சாப்பிடுங்க. 3. அந்த சாப்பாட்டோட சுவைய முழுசா அனுபவிங்க. இந்த 3யும் நீங்க செஞ்சாலே போதும், நீங்க சாப்பிடுற அளவு ஆட்டோமேட்டிக்கா குறையறத நீங்களே பாப்பீங்க. ஓகே, இந்த ஒரு சின்ன பழக்கத்தை மாத்துறதுனால நமக்கு என்னென்ன நிஜமான நன்மைகள் கிடைக்கும், இதோட உண்மையான பலன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த முறை நாம சாப்பிடுற அளவை குறைக்கிறத பத்தி தான் பேசுது. சாப்பாட்டையே ஒதுக்கிறதோ இல்ல பட்டினி கிடக்கிறதோ கிடையாது. இதுதான் மத்த டயட்டுக்கும் இந்த கேமோஃப்ளாஜ் ஈட்டிங்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். இந்த ஒரு சின்ன மாற்றத்தால கிடைக்கிற நன்மைகள் பாருங்க, ரொம்ப அதிகம். எந்த கஷ்டமும் இல்லாம நேச்சுரலா வெயிட் குறையும், டைஜஷன் நல்லா நடக்கும், உடம்பு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணும். அது மட்டும் இல்லாம நிறைய நோய்கள் வராம தடுக்கலாம். நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் சூப்பரா மேம்படும். அதனால இனிமே சாப்பாட்ட ஒரு எதிரி மாதிரி பார்க்காம சாப்பிடுற முறையை மட்டும் மாத்தி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இப்போ கேள்வி இதுதான், உங்களோட அடுத்த வேளை சாப்பாட்ட கேமோஃப்ளாஜ் பண்ண நீங்க ரெடியா? இந்த சிம்பிள் மாற்றத்தை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்களேன்.